திமுக தலைவர் முதலமைச்சருடைய சற்று முந்தைய உரையை கேட்டிருப்பீங்க. வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியை பெறக்கூடிய சூழல் கணிந்திருக்கிறது, இது ஆணவம் இல்லை நம்பிக்கை அப்படின்னு வெளிப்படுத்துறார். எதிர்க்கட்சிகள் பிரிந்திருப்பது, எதிர்க்கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சலசலப்பு, இதெல்லாம் ஆப்வியஸா திமுகக்கு கூடுதல் அட்வான்டேஜை கொடுத்துருலையா? வணக்கம் கார்கே. அதாவது நீங்கள் 200 இலக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு நம்பகத்தன்மை, ஒரு நம்பிக்கை, இது எல்லாம் அடிப்படையில் ஒரு பயத்தில் சொல்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி, குறிப்பாக கூட்டணியில் இருக்கின்ற விசிக போன்ற கட்சியெல்லாம் கூட மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு பெயரில் ஒரு மாநாட்டையும் நடத்துவதாக அறிவித்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தில் ஏன் எங்களுக்கு பங்கு தரக்கூடாது என்கின்ற கேட்கின்ற ஒரு கேள்வி. இரண்டாவது, ஒருபுறம் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அந்த வாக்கு வங்கி ஏறக்குறைய சிறுபான்மை வாக்கு வங்கியிலே அதிகம் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இது ஒரு புறம். இன்னொரு புறம் உட்கட்சியிலேயே அமைச்சர் துரைமுருகன் போன்றவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஏன் ஒரு துணை முதல்வர் பதவிக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா, இப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டோம். அந்த டோன்ல அவர் கேட்கல, கொடுத்தா வாங்கிக்குவோம் அப்படின்னு கேட்கிற நேரடியா கேட்க முடியாதுல்ல. அதுக்காக என்ன சொல்றாரு, இப்ப சமயத்தில் வேலூர்ல பேசினப்ப கூட இந்த கட்சி எப்படியெல்லாம் வளர்த்தோம், இளைஞர்களுக்கெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப என்னன்னா, நாங்கெல்லாம் வளர்த்தோம் ஒண்ணு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவரு பட்டும் படாம சொல்லி உட்கட்சிகள் இது மாதிரி ஒரு சீனியர் அப்படிங்கிறதுனால ஒரு வெளிப்படையா சொல்றாரு. இன்னும் சொல்ல முடியாத குரல்கள் நிறைய இருக்கு. அது ஒன்று. இன்னொரு பக்கம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அறிவிச்சிருக்கிற இந்த மது ஒழிப்பு மாநாடு மட்டும் அல்ல, அது எனக்கு என்னமோ ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரமாகவே தோன்றுது. ஏன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு முதலமைச்சர். திமுக மாநாட்டுக்கு போறாங்க, அதோட அது முற்று பெற்று விடவில்லையா? அப்படி நிச்சயமா இல்லைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திருவாரூர்ல பேசின திருமாவளவன் என்ன சொன்னார்னா, மது ஒழிப்பு மாநாடு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் கூட்டணிக்கு ஒரு பங்கம் என்றாலும் கூட வெளியேறவும் தயார், அதை பற்றி கவலைப்படலைங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் அவர் பேசியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம்னா, உண்மையிலேயே ஒரு நோக்கம் மது ஒழிப்பு போராட்டம் அல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் அவர் உறுதியா தெளிவா இருக்கார். 2026ல விசிக மட்டுமல்ல, அவளோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள், உதாரணத்துக்கு காங்கிரஸ்ல ஏற்கனவே இந்த குரல் எழும்பி இருக்கிறது. அதனுடைய தலைவர் சொன்னாரு, எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி கைகட்டி நிற்பது, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி அடுத்த நாளே அதற்கு கார்த்தி சிதம்பரம் கூட அதுக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் அப்படியே அமுங்கி போச்சு. ஆக என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருபுறம் அந்த கூட்டணி 2026 கூட்டணி எப்படி இருக்கும்னா, ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியாக இருந்தாலும் கூட இன்றைய நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது அதிமுக, மூன்றாவது பாஜக, நான்காவது நாம் தமிழர் இயக்கம். அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கில்லை என்று ஒரு நிலைப்பாடு திமுக எடுத்தால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வெற்றி கழகம், ஏன் காங்கிரஸ், இவரெல்லாம் சேர்ந்து கூட ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம். அந்த கூட்டணி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த கடந்த 4 ஆண்டு கால 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக செய்ய தவறிய பல விஷயங்கள் முதல்வர் சொல்றாங்க, பலவற்றை பட்டியலிடுறாங்க. ஆனா நீண்ட கால பிரச்சனை, இவங்க பேசுற சமூக நீதி, தீண்டாமை ஒழிக்கப்பட்டதா, இதையெல்லாம் திமுக கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தா, திமுக தொடங்கி ஏறக்குறைய 75 ஆண்டு கால ஆட்சியில 1967 துவங்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா, சமூக நீதி காக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமா அதுக்கு 0 மார்க் தான். சோ என்ன நோக்கத்திற்காக இவர்கள் சொன்னார்களோ, இந்த திமுகவை நாங்க ஏன் தோற்றுவித்தோம் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த நோக்கம் நிறைவேற காரணத்தால இது முழுமையாக ஒரு கமர்ஷியல் ரீதியான திராவிட மாடல். இது ஆட்சியே ஒரு குடும்பம் மட்டும் ஒரு குடும்பம் மட்டும் பங்கேற்று அவர்கள் மட்டும் தமிழகத்தை ஆளுவதற்கான உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் அப்படிங்கிற கான்செப்ட்ல வர்றப்போ, திராவிட மாடலுக்கு வர்ற தேர்தல்ல
பலத்த அடி காத்து கொண்டிருக்கிறது. கேப்போ திரு கரூர் முரளிட்ட நடைமுறையில் புதிய கட்சியினுடைய வருகை திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ நேற்று வரை விவாதித்துக் கொண்டிருந்தோம் திருமாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா. ஸோ இது போன்ற ஒரு சூழல்கள்லாம் இருக்கப்போ 200 இடங்கள் சாத்தியமா? நடைமுறையில் பல கட்சிகள் தனித்திருந்தாலும் எப்படி 200 இடம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. சரி, தொடர்ந்து நம்ம முரளியை நம்ம தொடர்பு கொள்ளலாம். நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட வரலாற்று வெற்றியை பெறுவோம் இதுவரை இல்லாத அளவுக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த வரலாற்று வெற்றி அப்படின்றது ஒரு கட்சினா பரவாயில்ல, புதிய கட்சிகள் புதிய வரவு இருக்கு. அதிமுக என்ன நிலைப்பாடு, அவங்க பாஜகவோட போவாங்களா, ஒருவேளை போனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க இழந்த இடங்களை பெறுவாங்க அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. ஸோ இப்போ 200ன்றது அதிகம் இல்லையா? அதாவது விழாமல் ஓடுவது என்பது நம்பிக்கை, விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்பது தன்னம்பிக்கை. முதல்வர் பேசியது என்பது தன்னம்பிக்கைக்கான வரிகளாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு இயக்கம் 75 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறது என்று சொன்னால் தோல்வி வண்டுகள் துளையிடும் பொழுதுதான் வளர்ந்த முங்கிலும் வசந்த புல்லாக என்ற தத்துவத்தை உணர்ந்து பல வெற்றி தோல்விகளை பார்த்துத்தான் 2011 அவர்களுக்கு சட்டசபை தேர்தலில் 2016 சாத்தியம் என்று சொன்னால் 2019 நாடாளுமன்ற தேர்தலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இன்றைக்கு எங்களுடைய கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு சாத்தியம் என்று சொன்னால் மீண்டும் 2021 மீண்டும் 2026 வருவதும் சாத்தியமாகத்தான் எனக்கு படுகிறது. அதாவது இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற தந்தை பெரியார் அவர்களும் ராஜாஜி அவர்களும் சமகாலத்தில் இருந்தவர்கள். ஒருவர் கடவுள் இல்லை என்று சொன்னார், ஒரு ஆன்மீகவாதி. 2 பேரும் 94 வயது வரை வாழ்ந்தார்கள். ஆனால் 50 வருடத்திற்கு பிறகும் பெரியார் இன்றைக்கு பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணாவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்கள்லாம் பெருஞ்சர் அண்ணா தந்தை பெரியார் அவர்களெல்லாம் ஆழ உழுது நீதி பயிர் வளர்த்த மண்ணில் இந்துத்துவா என்பது இன்றைக்கு நிச்சயமாக வேர்பிடிக்க செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு தான் 7 ஆண்டு காலமாக எங்களை போன்ற கூட்டணி கட்சிகள் உணர்வோடு பிஜேபி தடம் பதித்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். வரலாறு இன்றைக்கு கொஞ்சம் திரும்பி இருக்கிறது. 1955 பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்துல தான் அண்ணா திராவிட நாடு இதழில் எழுதினாரு. என்ன எழுதினாருன்னு சொன்னால் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை சொன்னால் 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி சட்டசபையில் பேசும்பொழுது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள், தெற்கு வளர்கிறது வடக்குக்கும் வாரி வழங்குகிறது என்கின்ற புள்ளி வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று 1955 அண்ணா பேசும்போது பேப்பர் மில்லாம் வடக்கில் தொடங்குறீங்களே, இங்கே ஏன் தொடங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணா அவர்கள் அன்னைக்கு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா தமிழ்நாட்டிலே மாத்திரம் இருக்கின்ற தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 39,000 தொழிற்சாலைகள். ஆனால் இவர் குஜராத் மாடல்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வச்சிருக்காங்களே, அங்கே 10,000 தொழிற்சாலைகள் கம்மியாக தான் இருந்திருக்குது. ஆகவே இன்றைக்கு ஜிஆர்ல இன்றைக்கு நாங்கள் தான் முன்னணியில் இருக்கிறோம். கல்வி உரிமை வேண்டும் என்று பேசப்பட்ட அந்த நீதி கட்சியின் காலத்தில் இருந்து இன்றைக்கு கல்வியிலே ஜிஆர்ல சிறப்பாக பங்களித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை ஏன் எங்களுடைய உரிமையை பறிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு ஒரு தொகுதியில மாத்திரம் கிட்டத்தட்ட 40,000 பேர் பேருந்தில் பயணம் பண்றாங்க. ஒரு தொகுதியில மாத்திரம் கிட்டத்தட்ட 50,000 பேர் உரிமை தொகைப்படுத்த இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நலத்திட்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், இவைகள்லாம் பெற்றோர்களை போய் சென்றடைந்து இருக்கிறது. ஆகவே எந்த விதத்திலும் 26 நிச்சயமாக ஆட்சி அமைவதற்கான எல்லா கூறுகளும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. அதுக்கு கட்டியும் கூறுகின்ற வகையில் ஒரு ஆட்சி 3 ஆண்டுகள் சாதனை செய்திருக்காதுன்னா எந்த ஆட்சியும் சொல்லுவாங்க, இவர்களும் பட்டியலிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரி அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைச்சா என்ன ஆகும்? இப்போ பாஜக தனித்து இருக்கிறது, பாஜக தனித்தே தான் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. விஜய் வர்றாரு, இதெல்லாம் பாதிக்காதுன்னு சொல்ல முடியும்? இவங்க இருக்கின்ற அரசியல் சூழலை வச்சு அவங்க சொல்ல நாங்கள் ஜெயிப்போன்னு சொல்ல, அவங்க பிரிஞ்சிடுவாங்க, அவங்க கூட்டணியில் உடைபட்டு வந்துடும், அவங்க கொள்கை மாறுபாடு வந்துச்சு. இது கொள்கை மாறவே கிடையாது. நாங்கள் வித்தியாசமாக இன்றைக்கு அணுகுமுறை தவறு எங்க சரி என்று பட்டால் சார்ந்து இருக்கிறோம், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்கிறோம். சொன்ன மாதிரி 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கும் பொழுது எங்க திமுக தோழமை தொழிற்சங்கங்கள் தான் தட்டி கேட்டது.